குரல் தேவையான குறிப்பாக தொண்டை, உணவு குழல், வயிற்றில் இருக்கக்கூடிய பித்த மிகுதியை குறைக்கக்கூடிய அருமருந்தாக இன்றைக்கு கொய்யா இருக்கிறத நம்ம பார்க்கணும். கொய்யாவை நாம் உணவாக சாப்பிடும்போது உடலுக்கு என்னென்னலாம் நல்ல பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறதை பற்றி இன்றைக்கு ஒரு நாள் முழுவதும் நாம் பேச முடியும். ஆனால் கொய்யாவை உணவாக சாப்பிடும்போது தினசரி உணவில் ஒரு பகுதியாக அதை நாம் எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, குரல் வளம் மேம்படுவது மட்டுமல்ல, நிறைய நல்ல விஷயங்கள் உடலில் ஏற்படுவதை பார்க்க முடியும். கமலாப்பழம், ஆரஞ்சு பழ வகைகளில் புளிப்பு கலந்த இனிப்பு, அதீத இனிப்புடன் இருக்கக்கூடிய ஒரு வகையில் இந்த கமலாப்பழம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கமலா ஆரஞ்சு பழம்னு சொல்லுவோம். சாறாக சாப்பிடுவதாக இருந்தாலும் கூட சுலபமாக கைகளை கொண்டே தோலை உரித்து சாப்பிடக்கூடிய ஒரு பழங்களில் கமலாப்பழம் ஒன்றாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த கமலாப்பழத்தை நாம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது புத்துணர்ச்சி அடைவது போலவே தொண்டைக்கு அவ்வளவு பெரிய புத்துணர்ச்சி கிடைப்பதை நம்ம பார்க்க முடியும்.